Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் பேண்ட்டை ரீயூஸ் பண்ணி 5 ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போறோம். அது ஒரே ஒரு பேண்ட்டை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எப்படி 5 விதமா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் பேண்ட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஜீன்ஸ், காட்டன் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த பேண்ட்டோட ஒரு கால் பகுதியை ஃபுல்லாக வந்துட்டு அந்த இடுப்போடு சேர்ந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த அளவுக்கு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து குறுகலாக இருக்கும், மேலே வந்து அகலமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது அப்படியே வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2ஆக கிடைக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2 பீஸையும் வந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக அப்படி சென்டராக ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சில பேர் எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. கத்தியை வச்சு ஜஸ்ட் ஒரு 10 தடவை இந்த மாதிரி கிழிச்சிட்டு மடக்குனீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு கட்டாயி வந்துடும். இது மாதிரி கேலண்டர் அட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு கால் இருக்கு இல்லையா அந்த பேண்ட்டில், அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேண்ட்டு கிளாத்தை அந்த கேலண்டர் அட்டை ஷீட் வந்து மறையிற மாதிரி பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டுறதுனால நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை இதே ஷீட் ஒட்டுறதுனால நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த பசன்னு சொல்லுவாங்க இல்லையா, போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 2 கேலண்டர் ஷீட்டையுமே அந்த பேண்ட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நான் திருப்பியே சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு கலர் பேப்பர் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பேண்ட் அந்த கால் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்துட்டு ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிகால், க்ளூகன் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு கேலண்டர் அட்டையை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். நம்ம வந்து கிளிப்பும் வந்து போட்டுக்க போகிறோம் ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த கம் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அதே மாதிரியே இன்னொரு சைடும் அதே மாதிரியே கொஞ்சமாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் கீழே ஒட்டிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை கொஞ்சம் செக்யூர் ஆகிறதுக்காக 2 சைடுமே வந்து கிளிப்பை வந்து ஒட்டிக்கிறேன். ஆனால் அந்த கிளிப்பை வந்து நம்ம எடுக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் அந்த கிளிப் இருக்கும். இப்போ ஒரு ரேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணும்னு பார்த்துட்டு இன்னொரு ரேக்கையும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேலண்டர் அட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரியே வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக கிளிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ 2 ரேக்கையும் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அது நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கிளிப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்மளோட ஷெல்ஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஷெல்ஃப் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளிப்பை வந்து நான் கடைசி வரைக்கும் எடுக்க போகிறது கிடையாது. அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காக அந்த கிளிப்பை வந்து நான் அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கரில் இந்த கிளாத்தை வந்து 2 கிளிப் மாதிரி மாட்டி விட்டுட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தையல் வச்சு ஊசி நூல் வச்சு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அது உங்கள் கிச்சனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவாங்க. சாமி ரூமில் வந்துட்டு பூஜை பொருட்கள், திருநூறு, குங்குமம், விபூதி இது மாதிரிலாம் வந்துட்டு அழகாக வச்சுக்கலாம். நீங்கள் 3-4 ரேக் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கால் 2 கட் பண்ணதுக்கு போக மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் தான். இந்த பீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்ட் போடுவோம் இல்லையா, அந்த பகுதி எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக லைனாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். மெயில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட மெயில் ஐடி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு எந்த மெயில் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். சாரி. இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜுக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெல்ட் மாட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கும். அதை வந்து சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் அந்த அந்த பெல்ட் போடுற அந்த இது இருக்கிறத நான் கட் பண்ணலை. அது வந்து ஜஸ்ட் அது ஸ்டிச்சாக இருக்குது. அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஸ்டிச் வந்து போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம நீட்டாக எடுத்துட்டோம். இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் வாங்கக்கூடிய அந்த ஹேங்கராக தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஜன்னலில் இந்த மாதிரி 2 கிளிப்பை மாட்டி விட்டுட்டோம், இல்லை ஹேங்கர்லேயோ இது மாதிரி பீரோலையோ மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு சாரீலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹேங்கரில் மாட்டி இப்படி அழகாக வரிசையாக நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இடத்தையும் அடைக்காது. ஒரே ஒரு சின்ன ஒரு வெர்டிக்கல் ரோலை வந்து நான் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 15 ஷர்ட் வந்து
நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹேங்கர்லேயே வந்துட்டு 2-3 ட்ரெஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்கனைசர். இதை போய் நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வார்ட்ரோப்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு 2 பீஸ் நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் சாரியாக இருக்கட்டும், உங்களோட ஷர்ட், உங்கள் ஹஸ்பண்டோட ஷர்ட்டை அது மாதிரிலாம் வந்துட்டு அழகாக வந்து மாட்டி விட்டுறலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். நமக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப காசு போட்டு இது வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அழகாக லைனாக வந்து இந்த மாதிரி மாட்டி விட்ட மாதிரி இருக்கும். இப்படி ஷர்ட் தான் மாட்டணுமா அப்படின்றது கிடையாது. அடுத்த ரிவ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனில் ஸ்பூன் வைக்கிற இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கரண்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக வரிசையாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஸ்பூன் ஸ்டாண்டை வந்து இந்த மாதிரி கிளிப்போ இல்லை ஜன்னல்லையோ இல்லை எங்கேயோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப்பை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட கரண்டி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சது போக மீதி இருக்கிற போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ அந்த பேண்ட்டை அப்படியே ரிவர்ஸாக திருப்பிட்டு இந்த பேக்கெட் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், மெயில் ஐடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து அபவுட் செக்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பேக்கெட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷன். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே பின் பக்கமாக திருப்பிட்டு ஜஸ்ட் அந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ தான் வந்துட்டு ஒட்டுறப்ப நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கம் அப்ளை பண்ணியோ இல்லை ஃபெவிகால் அப்ளை பண்ணியோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டை வந்து இது மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டான எட்ஜஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த பேக்கெட் மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது என்ன யூஸ் பண்ண போகிறோன்றத க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் செவுத்துலையோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கூகுளில் போயிட்டு க்யூட் பாய் இமேஜ் அப்படின்னு போட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி வரைஞ்சிட்டு இந்த பேக்கெட்டை வந்து அந்த அந்த பையனோட ஷர்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக்கெட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைகிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நார்மலான ஒரு ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ அது மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிடுறேன். அந்த ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை வந்து இதில் ஒட்டிடுறேன் டைட்டாக. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு பையன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்மளோட அந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கெட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து உங்கள் வாசல்லையோ இல்லை வீட்டு முன்னாடியோ வரைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஆர்கனைசர் வந்து அழகாக ரெடி ஆகிடும். இந்த பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பேக்கெட் உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ணல, வெளியில் மட்டும் ஆரஞ்சு கலர் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வெளியிலே வரைஞ்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது வீட்டு சாவி இருந்ததுன்னா ஜஸ்ட் அதில் போட்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பேக்கெட்டுக்குள்ளே சாவி இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது லெட்டர்ஸோ இல்லை வேறு ஏதாவது வைக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஆர்கனைசர். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்த்த 4 டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ அந்த பாய் வந்து முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து நிறைய பேர் ஹோம் டூர் கேட்குறீங்க. நான் கூடிய சீக்கிரமாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நம்ம செஞ்ச ஆர்கனைசர்ஸ் தான். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அந்த பேண்ட்டில் 2வது பேக்கெட்டையும் நான் வந்து அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க போர்ஷன் நமக்கு தேவையில்ல, அதையும் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இதுக்கு வந்துட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறது நமக்கு தேவையில்ல, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. முன்னாடி இதில் வந்து அதை மடித்து ஒட்டிட்டோம். இப்போ இது தேவையில்ல, இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக அழகாக வந்துட்டு ஒரு பை மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்துட்டு கறித்துணிக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வானல் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வதக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கையை உள்ளே விட்டுட்டு அழகாக வந்து பிடிச்சி இந்த மாதிரி வதக்கிக்கலாம். மைக்ரோவேவ் அவனில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜீன்ஸ் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா ஹீட்டு தாங்கும். பட் ஆனால் இதுவுமே நல்லா ஹீட்டு தான் தாங்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி இல்லைன்னா உங்கள் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கையால் வச்சு தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.